பாட்டி, அது உங்கள மாதிரி பெருசா இருந்தாதான் இடைஞ்சலா இருக்கும். நாங்க எல்லாம் அளவா குட்டியாதான் இருக்கோம்ல, அதனால எங்களுக்கு இந்த கார் நல்ல வசதியாவே இருந்துச்சு. அம்மா ஜூஸ். மேங்கோ ஜூஸ் நல்லா இருக்கும், குடிங்க. சஞ்சீவ் ப்ளீஸ். பாட்டி, இவதான் அபி. அவரு இவளோட ஹஸ்பண்ட் சஞ்சீவ். உன் பேர் என்னம்மா? இவ பேரு துளசி பாட்டி. துளசியா? என்ன பேருமா அது? துளசி மறி கொழுந்துன்னு. உன் அப்பா அம்மாவுக்கு வேற பேரே கிடைக்கலையா? பாட்டி, எங்க அப்பா அம்மா முதல்ல எனக்கு உங்க பேரு மாதிரியே ஆண்டாளுன்னு தான் பேர் வைக்கலான்னு நினைச்சாங்களாம். ஆனா அப்புறம் எல்லாருமே கிண்டல் பண்ணாங்களா, ஆண்டாளுங்கிற பேரு நல்லாவே இல்ல, ரொம்ப பழசா இருக்குன்னு. அதனாலதான் வாசமா இருக்கட்டுமேன்னு துளசின்னு பேர் வச்சாங்க. நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி, உங்களுக்கு அந்த பேரு நல்லாதான் இருக்கு. நல்லாத்தான் சமாளிக்கிறேன். ஆமா, உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாரு? எங்க அப்பா போலீஸ். போலீஸ்னா என்ன போஸ்டிங்ல இருக்காரு? இன்ஸ்பெக்டரா, எஸ்பியா, இல்ல கமிஷனரா? அதெல்லாம் கிடையாது, கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? கான்ஸ்டபிள் எல்லாம் போலீஸ்னு சொல்லக்கூடாதுமா, வெறும் கான்ஸ்டபிள் தான் சொல்லணும். ஆமா, உன் அப்பா எந்த ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்காரு? R2 ஸ்டேஷன்ல. R2லியா? ஏன் கேக்குறீங்க? ஏசி சந்திரகுமார் கண்ட்ரோல்ல தான் வருது. ஏசி சந்திரகுமார் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். அப்புறம் உங்க அப்பாவுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீ என்கிட்ட சொல்லு, நான் ஏசி கிட்ட பேசுறேன். உங்களாலலாம் அவர்கிட்ட பேச முடியாது. ஏன்? ஏன்னா அவர் ஒரு ஃப்ராடா. போன வாரம் தான் லஞ்சம் வாங்கினதுக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. எங்க அப்பா தான் தினமும் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கறாரு. அப்படியா? அதான் போல இருக்கு, நான் கால் பண்ணும்போது அவர் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. உங்க அப்பா என்ன வேலை பண்றாருமா? இபில வேலை பாக்குறாரு. ஈபிலியா? சரி சரி. பாட்டி, அவங்க அப்பாவை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நீங்க பார்க்கவே முடியாது. ரொம்ப நாணயமானவர், ரொம்ப நல்லவர். சரி, விருந்து ரெடி ஆயிடும். அது வரைக்கும் தென்றல், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடெல்லாம் சுத்தி காட்டுமா? சரிங்க பாட்டி. போங்க, போய் மேல எல்லாம் சுத்தி பாருங்க. அது வந்து பாட்டி ரூம்.
இந்த பக்கம் போனோம்னா பால்கனி இருக்கும். ஆ, ஏய் துளசி, நீ ஏண்டி அவங்க கிட்ட அப்படி பேசிட்டு இருக்க? ஆ? அவங்க கிட்ட எல்லாம் அப்படிதான் பேசணும். சரி அதெல்லாம் விடு. எங்க உன் ஃபியான்சியா காணோம்? ஆகாஷ் இந்த ரூம்ல தான் இருப்பாரு. வாங்க போய் பார்க்கலாம். இரு இரு இரு, இரு. அவரை கொஞ்சம் கலாய்க்கலாமா? ம்ஹும். ம். எங்கடி ஆகாஷ்? சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா ஆளே காணோம். தெரியலையே, ஒருவேளை ஆபீஸ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இரு நான் கால் பண்ணி கேக்குறேன். கால் பண்ணு. ஹலோ, சொல்லு தென்றல். எங்க இருக்கீங்க ஆகாஷ்? நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். ஆபீஸ் போயிட்டு இருக்காரா? ஹலோ, ஏன் என்னாச்சு தென்றல்? அபி, துளசி, சஞ்சீவ்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஓ, அவங்களுக்கு விருந்து கொடுக்கறதுக்காக அவங்கள எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அந்த நேரம் பாட்டி எனக்கு கால் பண்ணி எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, இங்கேயே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஓ அப்படியா? இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஆபீஸ்க்கே கிளம்பியிருக்க மாட்டேனே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இங்க ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அது முடிஞ்சதும் நான் அங்க வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடு. சரி, ஓகே, பாய். ஓகே தென்றல், பாய். அவருக்கு ஒரு மீட்டிங் இருக்கா, முடிச்சிட்டு வந்துருவாராம். வரட்டும் வரட்டும், நோ ப்ராப்ளம். ஆகாஷ் ப்ரோ ரூமை ரொம்ப நீட்டா வச்சிருக்காரு. ஒன் செகண்ட். ஹலோ, ஒரு நிமிஷம். யா தென்றல், இப்படி ஒரு கோடீஸ்வர குடும்பத்துல நீ மருமகளாக போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே நேரம் அந்த ஆண்டாள் அம்மாவை நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாவும் இருக்கு. என்ன பண்றது, அவங்கள அனுசரிச்சு தானே வாழணும். நீயா தென்றல் இப்படியெல்லாம் பேசுற? நம்ம படிக்கிற டைம்ல நீ எவ்வளவு போல்டா இருப்ப. உன்னை பார்த்துதான் எங்களுக்கே தைரியம் வரும். அப்பெல்லாம் இந்த ஆண்டாள் பாட்டி மாதிரி ஆணவம் பிடிச்சவங்களை எல்லாம் நீ மதிக்கவே மாட்ட. ஆனா இப்போ அனுசரிச்சு வாழணுங்கிற. என்னாச்சு தென்றல் உனக்கு? ஏன் இப்படி மாறிட்ட? நானா அவ மரண காலமும் சூழ்நிலையும் என் குடும்பத்தோட நிர்பந்தமும் தான் என்ன இப்படி மாத்திருச்சு. அபிக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. அவ இதுக்கெல்லாம் பழக்கப்பட்டிருப்பா. உனக்கும் கல்யாண ஸ்டேஜ்ல இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரியும். அதெல்லாம் கிடையாது. நான்லாம் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன மாத்திக்கவே மாட்டேன். நீயும் உன்னை மாத்திக்காத. பழைய தென்றலாவே இரு. அதுதான் உனக்கு பொருத்தமா இருந்துச்சு. என்ன பாக்குற? இந்த ஆண்டாள் பாட்டியெல்லாம் பார்த்து பயப்படாத. விருந்துங்கிற பேர்ல அந்த பாட்டியோட ஆணவத்தை அடக்கதான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆமா தென்றல், இந்த ஒரே நாள்ல அவங்கள நாங்க எப்படி டம்மி பீஸ் ஆக்குறோம்னு மட்டும் பாரு. ஏய், ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு அவங்க கிட்ட எதுவும் ஏடா கூடமா நடந்துக்காதீங்க. தேவையில்லாம வம்பு தான் வரும். நீ வாடி பாத்துக்கலாம். வா தென்றல், வா. என்னம்மா, வீட்டை நல்லா சுத்தி பாத்துட்டீங்களா? சுத்தி பாத்துட்டாங்க பாட்டி. வீடு எப்படி பேலஸ் மாதிரி இருக்கா? இவ்வளவு பிரம்மாண்டமான வீடெல்லாம் நீங்க எல்லாம் பாத்துருக்கவே மாட்டீங்கல்ல. அப்புறம்
இந்த வீட்ல இருக்கிற எல்லா பொருளுமே ஃபாரின்ல இருந்து வரவழைச்சதுதான். அப்புறம் கதவு, ஜன்னல், இந்த மரம் ஐட்டம் எல்லாம் பர்மாவில இருந்து வரவழைச்ச ஒரிஜினல் தேக் ஐட்டம்ஸ். அப்புறம் இந்த மார்பிள்ஸ் எல்லாம் துபாயில இருந்து வரவழைச்சது. அது மட்டும் இல்ல, இந்த பில்டிங்க கட்டின பில்டர்ஸ், ஆர்கிடெக்சர், டிசைன் இன்ஜினியர்னு எல்லாருமே ஃபாரினர்ஸ் தான். அதனாலதான் எங்க வீடு இவ்ளோ அழகா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி வீடு கொஞ்சம் அழகாதான் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் இம்ப்ரெசிவா இல்லையே. இம்ப்ரெசிவ்னா? ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? ஐ நோ இங்கிலீஷ். நீ இப்போ இம்ப்ரெசிவ் இல்லைன்னு சொன்னியே, அத சொல்ல முதல்ல. அதான் பாட்டி, இந்த வீட்டை நாங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறோமா, அதனால எங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? குறையெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. என்ன, வீட்ல வாஸ்து எல்லாம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தெரியுது. ஆமா, இந்த பக்கம் வச்ச பால்கனிய அந்த பக்கம் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஏர் நல்லா வந்திருக்கும். அப்புறம் இந்த ஸ்டெப்ஸ இப்படி செமி ரவுண்டா டிசைன் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா மேலயும் கீழயும் நேரா டிசைன் பண்ணிருந்தா பார்க்க லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் மேல ஒரு ஹால் இருக்குல்ல, அங்க சென்டர்ல பிளாக் கலர்ல ஒரு பியானோ செட் ரெடி பண்ணிருந்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ஃபாரின் லுக்ல ஸ்டைலா சும்மா நச்சுன்னு இருந்திருக்கும். அப்புறம் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியா புறா கூடு மாதிரி இருக்கு, ஸ்பேஸே இல்ல. எங்க வீட்ல எல்லாம் ரூம்ஸ் நல்ல பெருசா வசதியா இருக்கும். அப்புறம் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவ்வளவு ரிச் லுக் கொடுக்கல, நல்லா இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல ஓகே ஓகே ஓகே, போதும் போதும் போதும். நீங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்ததுல ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சாப்பாடு ரெடி ஆனதும் கூப்பிடுறோம். டேய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுறீங்களா? தாத்தா, அது தெரியாம. குட் ஜாப், குட் ஜாப், குட் ஜாப். கீப் இட் அப், கீப் இட் அப். மாதவி, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிடலாம். பேசிட்டு இருங்க. ஏய், ஏன்டி இப்படி எல்லாம் பண்றீங்க? அந்த பாட்டிக்கு இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் போக போக இன்னும் காட்டுறோம். ஐயோ, ஏன்டி சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஏய் சில்டி, ஏய் சீரியஸ் ஆகாத, சும்மா சரி வாங்க. ஏன் சஞ்சீவ் டல்லா இருக்காரு? சஞ்சீவ், இவரை நம்ம கிட்ட இப்படி பட்டும் படாம நடந்துக்கிறத வச்சு தென்றலும் துளசியும் எங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களோ? என்னாச்சு சஞ்சீவ்?
அபி கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காம ஏன் இப்படி எதையோ பறி கொடுத்த மாதிரி இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் அப்படியே. சஞ்சீவ், உங்களுக்கும் அபிக்கும் ஏற்கனவே சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. அதனால 2 பேருமே க்ளோஸா பேசிக்காம பழகிக்காம இருந்தீங்க. ஆனா இப்பதான் 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் கூட முடிஞ்சிருச்சுல. அப்புறம் ஏன் அபியை விட்டு இன்னும் விலகியே இருக்கீங்க? சொல்லுங்க சஞ்சீவ், எதனால அபிகிட்ட இன்னும் சரியா பேசாம இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு. அப்புறம் நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லணும்னு இருந்தேன், உங்க ஃபியான்சி ஆகாஷ் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. நீங்க 2 பேரும் கரெக்டான ஜோடி. இந்த மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க. அதெல்லாம் ஓகே, ஆனா நீங்க ஏதோ பேச்ச மாத்திர மாதிரி இருக்கே. ஏன் துளசி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உண்மையாவே பெர்ஃபெக்ட் கப்பல்ஸ் தான். தேங்க்யூ. சரி, நீங்களும் ஆகாஷும் இந்த கேரக்டர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? கேரக்டர் ஸ்டடிஸா அப்படின்னா? இல்லைங்க, அதான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லா ஃப்ரீயா பேசி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டேன். எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கணுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்காது, அவங்க எந்த நேரத்துல எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, யாருக்காக யார் வெயிட் பண்ணுவாங்க, நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், எந்த சூழ்நிலையில நாம எதை விட்டு கொடுக்காம இருப்போம். இந்த மாதிரி 2 பேரோட கேரக்டர்ஸையுமே தெளிவா ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம மேரேஜ் பண்ணிக்க போற லைஃப் பார்ட்னருக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி உருவ பொருத்தம் இருக்கிறத விட நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் இருக்கணும். இதெல்லாம் மேரேஜ்க்கு முன்னாடியே 2 பேருமே தெளிவா பேசி புரிஞ்சுக்கோங்க, அப்புறமா தான் மேரேஜ் பண்ணணும். அப்பதான் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு எதையுமே புரிஞ்சுக்காம அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் ரொம்ப கஷ்டமாயிடுங்க. நம்ம எந்த நிமிஷமும் அவஸ்தையை மட்டும்தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். சாரி, சும்மா ஜெனரலா தான் சொன்னேன், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. சஞ்சீவ் ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாம என்னென்னவோ பேசுறாரு? அபிக்கும் சஞ்சீவ்க்கும் நிஜமாவே ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா, இல்ல இவங்க இன்னும் எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்களா? ஒரே குழப்பமா இருக்கே. இங்க பாரு தென்றல், சஞ்சீவ் சொல்ற அட்வைஸ் எல்லாம் நல்லா கேட்டுக்கோ. அதனால மேரேஜ்க்கு முன்னாடி நீயும் ஆகாஷும் இன்னும் நல்லா க்ளோஸா பழகி ஒருத்தர் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்போதான் மேரேஜ்க்கு அப்புறம் 2 பேரோட லைஃப் நல்லா ஸ்மூத்தா போகும். என்ன சஞ்சீவ், நான் சொல்றது கரெக்ட் தானே? சரி வாங்க, எல்லாரும் கீழே போலாம் வாங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஆகாஷ் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரான்னு கேக்குறேன். கால் பண்ணு. சொல்லு தென்றல். நீங்க தான் சொல்லணும். மீட்டிங் முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்க, இன்னும் உங்களை காணோம். இங்க விருந்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தென்றல், மீட்டிங்ல ஒர்க் அவுட் ஆன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் மினிஸ்டர் கிட்ட சப்மிட் பண்ணணும். அதான் போயிட்டு இருக்கேன்.
என்ன இப்படி சொல்றீங்க? சாரி தென்றல், இன்வெஸ்டர்ஸ் வர ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான். சரி, எனக்காக வெயிட் பண்ணாம சாப்பிட்டுருங்க, நான் வந்துடுறேன் ப்ளீஸ். சரி, ஓகே, சீக்கிரம் வந்துருங்க. ஓகே தென்றல், பாய். என்னாச்சு தென்றல்? ஆகாஷ் என்ன சொன்னாரு? மீட்டிங் இன்னும் முடியலையா, முடிஞ்சதும் வந்துடுறேன்னு சொன்னாரு. நம்மள போய் சாப்பிட சொன்னாரு. என்னங்க ஆ. இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அவங்கள கூட்டிட்டு வாங்க. எல்லாம் ரெடி சரி, நீ ஆயிடுச்சா? பாத்துக்க. சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி, சரி, ஓ, நம்ம அப்படியா? சாப்பிட போலாம். என்ன சரி, ஓகே. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? சாப்பாடு ரெடி, வாங்க போலாம். ம், வாங்க. 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 வாங்க வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. உட்காரு. போமா, வாங்க. ஆ, பரிமாறுமா. அத்தை, பாட்டி எங்க? அவங்க ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. சரி, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்கம்மா. சஞ்சீவ், ஏன் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? அபி பக்கத்துல போய் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் இங்கே உட்கார்றேன். என்ன நீங்க? அபி, சஞ்சீவ் ரொம்ப கூச்சப்படுறாரு, நீ வந்து அவர் பக்கத்துல உட்காரு வா. இல்ல வேண்டாம். பரவாயில்ல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். என்னடி நீ? வாமா, வா, வந்து உட்காரு. என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே? தென்றல், 2 பேரும் சேர்ந்து உட்கார வைப்போம். வா எந்திரிச்சு வாமா. வா. வா. கூச்சப்படாதீங்க என்ன? இலைய பிரிங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்படி சேர்ந்து உட்கார்ந்து தான் சாப்பிடணும். ம். சாப்பிடு. தென்றல், கவனிச்சியா? சஞ்சீவ் அவர் ஒய்ஃப ஸ்வீட் ஊட்டி வளர்க்கறாராம். அவருக்கு வச்ச ஸ்வீட்ட அபி இலையில வச்சாரு, பாத்தியா? அப்படியா சஞ்சீவ்? உங்க வைஃப் மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசையா? ஏய், ஏண்டி அவரை கிண்டல் பண்றீங்க? அவர் என் புருஷன் தானே. புருஷன் பொண்டாட்டிக்கு ஸ்வீட் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல? ஆமா ஆமா, தப்பில்லைதான். ஒன்றும் தப்பு இல்லைல்ல? ஆஹா, ம். குழம்பு சாப்பாட்டுன்ற இரு, நான் ஊத்துறேன். வாங்கத்த. விருந்து ஆரம்பிச்சாச்சா? எல்லாரும் கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க. மாதவி, அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து பரிமாறு. சரிங்க அத்தை. சிக்கன், ஃபிஷ், நண்டு, மட்டன், அந்த கிரில் சிக்கனையே எடுத்து கொடுமா. எல்லாத்தையும் எடுத்து வைமா. சரிங்க அத்தை. பாவம், இது எல்லாம் இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பாங்களோ இல்லையோ. சஞ்சீவ் ப்ளீஸ். சாப்பிடுங்க.
என்ன துளசி பாத்துக்கிட்டே இருக்க? அதை எப்படி சாப்பிடணும்னு தெரியலையா? அதுக்கு பேரு கிரில் சிக்கன். அத கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு அதுவும் பக்கத்துல கப்ல இருக்கு பாரு மயோனைஸ், அதுல தொட்டு சாப்பிடணும். சரியா? இதையே எப்படி சாப்பிடணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. இன்னும் இவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கு, என்ன பண்ண போறியோ? இன்னைக்காவது எல்லாருமே வயிறார சாப்பிடுங்க. பாட்டி, இந்த டேபிள்ல அப்படி என்ன வித்தியாசமா இருக்குன்னு அவ்ளோ பில்டப் கொடுக்கறீங்க? பில்டப் கொடுக்கறேனா? நீ இதெல்லாம் பாத்திருப்பியோ இல்லையோன்னு சொன்ன. இதை விட நாங்க நிறையவே பாத்திருக்கோம் பாட்டி. ஆக்சுவலா நீங்க விருந்துக்கு கூப்பிட்டதும் ஏதாவது வித்தியாசமா சமைச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படி எதுவும் வித்தியாசமா இல்லையே. எல்லார் வீட்லயும் ரெகுலரா சாப்பிடுறது தானே. என்ன சொல்ற? இதை விட வித்தியாசமா வேற என்ன சமைக்க முடியும்? நான் சொல்லட்டுமா? சொல்லு பாக்கலாம். Spaghetti carbonara, fettuccine bolognese, nasi goreng, anise garlic bread, ham and cheese burger, marinated tomato and broccoli special, mesclun lettuce, lasoni palak, tawaki machli and angara murg. பிண்டி டூ பியாசா, அப்புறம் போதும். ஆமா, இப்ப நீ சொன்னதெல்லாம் என்னது? என்னதா? இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாதா பாட்டி? இதெல்லாம் சாப்பாடு ஐட்டம் தான் பாட்டி. சாப்பாடு ஐட்டமா? இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சரியா போச்சு போங்க. இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலோட ஃபுட் ஐட்டம்ஸ். 5 ஸ்டார் ஹோட்டலா? ஆமா பாட்டி. நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல போனதே இல்லையா? ஏன், நீ போயிருக்கியா? நான் மட்டும் இல்ல பாட்டி, என் ஃப்ரெண்ட் அபி ஹஸ்பண்ட் சஞ்சீவ், ஏன் நம்ம தென்றல் கூட எங்க கூட சேர்ந்து நிறைய தடவை 5 ஸ்டார் ஹோட்டல் வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்க கிட்ட இப்ப நான் சொன்ன டிஷ் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு கேட்டு அடிக்கடி நாங்க இதெல்லாம் வீட்ல செஞ்சு சாப்பிடுவோம். என்னது, வீக்லியா? ஆமா பாட்டி. நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரியா இருந்துட்டு சாதாரண டிஷ் எல்லாம் கூட தெரியாம இருக்கீங்களே. ஐயோ பாவம், உங்களை பார்த்தாலே காமெடியா இருக்கு பாட்டி. பாட்டி, நான் சொன்ன இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் டிஷ் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டுமா? முதல்ல அந்த ஃபெட்டிசினி பாலோக்னேஸ் இருக்குல்ல, அந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். எங்க அந்த டிஷ்ஷோட பேரு சொல்லுங்க பாப்பு. ஃபெட்டிசினி பாலோக்னேஸ் சொல்லுங்க பாப்பு. என்னது, பெட்டு சினிமாவா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன நக்கல் பண்றது இல்லாம என்ன பார்த்து சிரிக்க வேற செய்றியா? ஏறு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முன்னாடி நீ ஏன் அடிமைதாங்கிறத எப்படி தெரியப்படுத்துறேன்னு பாரு.
5 ஸ்டார் ஹோட்டல் மெனுவெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நம்ம கையில தான் அந்த ஆண்டவன் ஆண்ட்ராய்ட் போனை கொடுத்திருக்கானே. அதான் அந்த பாட்டி நம்மள கலாய்ச்சதுமே பதிலுக்கு நாமளும் கலாய்க்கணும்னு முடிவு பண்ணி மொபைல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் மெனுவெல்லாம் பார்த்து அப்படியே மகப் பண்ணி அடிச்சு விட்டேன். ஆமா உங்க எல்லாருக்கும் வேற என்னோட எதுவும் பேரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆண்டாள் ஹஸ்பண்ட் அருணாச்சலம். ஐஸ்கிரீம் இந்தாமா. Take it. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். நல்லா சாப்பிடு. தேங்க்ஸ் ஆண்டி. மாதவி ஐஸ்கிரீம் நிறைய வச்சியா இல்லையா? ஆ, சாப்பிட்டு மறுபடியும் கேட்பேன். செம்ம காமெடி. பாட்டி எப்படி சொன்னாங்க? என்னது பெட் சினிமாவான்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கன்ற பேர்ல இந்த குரங்குகளை கூட்டிட்டு வந்து என்ன கிண்டல் பண்ண வைக்கிறியா? ஜாலியா உட்காந்து ஐஸ்கிரீம் வேற சாப்பிட்டுட்டு இருக்க. இருடி, உன்னை இதுங்க முன்னாடி இப்பவே என் காலை பிடிக்க வைக்கிறேன். சூப்பரா இருக்குல்ல? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஐயோ என் பொண்டாட்டி குரல் என்னாச்சு? ஆண்டாள் ஆண்டாள் என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சுமா? பாத்து எழுந்திருக்குமா? ஐயோ, தாங்க முடியலையே. என்னாச்சாமா? இப்படி. ஐயோ, அம்மா, என்னால முடியல. பாத்து புடிங்க. அம்மா கெட்டியா பிடிங்க. என்னாச்சு ஆண்டாள்? என்னாச்சு தெரியலையே. பாத்து கூட்டிட்டு போங்க. மெதுவா மெதுவா. பயப்படாதீங்க அத்தை. தென்றல், அங்க தைலம் இருக்கு, கொஞ்சம் எடு. ஒண்ணும் இல்ல அத்தை. சரியாயிடும் அத்தை. ஒரு நிமிஷம் நாங்க அத்தை. ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. அந்த தென்றலில காலை பிடிக்க வைக்கலான்னு பார்த்தா ஓவர் ஆக்ட் பண்ணி இந்த மாதவி சொதப்பிக்கிட்டு இருக்காளே. ஏய் மாதவி, ஒழுங்கா தைலம் கூட தேய்க்க தெரியாதா உனக்கு? நீ தேய்க்க வேணாம், நீ முதல்ல எந்திரி. தென்றல கூப்பிடு. தென்றல், நீ தேய்ச்சி விடுமா. வலி தாங்க முடியல. உட்காருமா. ரொம்ப வலிக்கும்ல? அதான் தைலம் தடவா. ஆண்டாள் சரியாயிடும் சரியாயிடும். ரொம்ப வலி போல. அப்படிதாப்பா, நல்லா தேய்மா. அப்பா, தென்றல பாத்தியா இப்படி தைலம் தேய்ச்சி விடுறான்னு? நீயும் இருக்கியே, ஒன்னுக்கும் உதவாதது. மாதவி, அம்மா வழியில திட்டாங்க. எதையும் மனசுல வச்சுக்காத. உனக்கு ஆகாஷுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் இதே மாதிரி என் காலடியில் தானே கிடக்க போற. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து நக்கல் பண்றியா? அப்படிதாம்மா, அப்படிதான். அபி, இந்த பாட்டிக்கு சுளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. தென்றல காலை பிடிக்க வைக்கிறதுக்காக சுளுக்குன்னு டிராமா பண்ணிட்டு இருக்கு பாரு. ஆமா ஆமா, இது மூலமா தென்றல் தான் காலடியில தான் சொல்லாம சொல்லுது கிழவி. இவ்ளோ அல்ப புத்தியா இருக்கு. சுளுக்குன்னு டிராமா பண்ற இந்த பாட்டிக்கு நம்ம நிஜமாவே சுளுக்கு எடுத்து விட்டுட்டா அப்படின்ற அப்ப தாராளமா சுளுக்கு எடுத்துடலாம்.
பிடிச்சிருக்கிறது சாதாரண சுளுக்கு இல்ல, இது ஒரு ஸ்பெஷல் சுளுக்கு. இந்த சுளுக்கு எப்படி எடுக்கணுங்கிற வித்த எனக்கும் அபிக்கும் நல்லாவே தெரியும். என்னடி சொல்ற? உங்களுக்கு எப்படி சொல்லுக்கு எடுக்க தெரியும்? நாங்க 2 பேரும் ஒரு 6 மாசம் டாங்லிங்கிற சைனீஸ் மசாஜ் சென்டர்ல ஒர்க் பண்ணது உனக்கு தெரியாதுல்ல? நீங்க மசாஜ் சென்டர்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு எல்லா சொல்லுக்கும் எடுக்க தெரியுமா? சரி, அப்போ நீங்களே எடுத்து விடுங்க. ஏய், நீங்க நிஜமாவே மசாஜ் சென்டர்ல வேலை செஞ்சீங்களா? ஆமா பாட்டி, எங்களுக்கு எல்லா மசாஜும் தெரியும். தாய் மசாஜ், ஸ்வீடிஷ் மசாஜ், ஆயுர்வேதிக் மசாஜ், ஹாட் ஆயில் மசாஜ், ஸ்டோன் மசாஜ், இப்படி எங்களுக்கு நிறைய மசாஜ் தெரியும். எங்க ஏரியாவுல யாருக்கு எந்த உடம்பு வலி வந்தாலுமே எங்க கிட்ட தான் வருவாங்க. சூப்பரா சுளுக்கு எடுத்து விட்டுருவோம். ஆமா பாட்டி, நம்புங்க. மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, கை வலி, கால் வலி, தலைவலி, அவ்வளவு ஏன் பிரசவ வலி. பிரசவ வலியா? இல்ல, அந்த பிரஷர் பெயின் எல்லாம் கூட சரி பண்ணிடுவோம்னு சொன்னா. ஓ, அப்படியா? இவங்க 2 பேரும் பாட்டி ஒரு வழி பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க போல இருக்கு. பண்ணட்டும். இந்த பாட்டியும் கொஞ்சம் ஓவரா தான் ஆட்டம் போடுது. நம்ம எதுவும் தெரியாம நின்னுகிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். இவளுங்க சொல்றத பார்த்தா நிஜமாவே இவளுங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ண தெரியும் போல இருக்கே. ஓகே ஓகே, இவளுங்களை வச்சு இன்னைக்கு ஃப்ரீயா ஒரு மசாஜ் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க மசாஜ் ஆரம்பிங்க. சூப்பர் பாட்டி, நீங்க இப்படி வசதியா கொஞ்சம் கால நீட்டுங்க. இன்னைக்கு உங்க உடம்புல இருக்கிற அத்தனை ஜாயிண்ட் பெயினையும் எப்படி அக்கா கழட்டி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன். ஆண்டி, வீட்ல உலக்க இருக்கா? உலக்கையா? உலக்கையா? உலக்கை எதுக்கு கேக்குற? வேற எதுக்கு? உங்களுக்கு குத்ததான். உலக்கைய வச்சு நெல்லு தானே குத்துவாங்க. இல்லம்மா, எங்க கிராமத்துல எல்லாம் உலக்கை வச்சுதான் சுடுக்கெடுப்பாங்க. சூப்பர்க்கா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. சீக்கிரம் போய் உலக்கை எடுத்துட்டு வாங்க. போங்க. ஸ்டோர் ரூம்ல இருக்குமா, இதை எடுத்து வரேன். போங்கக்கா. இந்தாங்கம்மா. அக்கா, என்னக்கா உலக்கை இவ்வளவு சின்னதா இருக்கு? பெருசா இல்ல? எல்லா ஊர்லயும் ஒரே அளவுதாம்மா. இல்ல, சைனீஸ் உலக்கை எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏய், உலக்கைய வச்சு என்னடி பண்ண போற? என்ன பாட்டி இப்படி கேட்டுட்டீங்க? மசாஜுக்கு முக்கியமான ப்ராப்பர்ட்டியே இந்த உலக்கை தான். நாங்களே இது சின்னதா இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வேற கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க பேசாம படுங்க. இப்போ நாங்க உங்களுக்கு பண்ண போற மசாஜ்ல கை வலி, கால் வலி, நெஞ்சு வலி, சரி எந்த வலியா இருந்தாலும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பிரிச்சு எடுக்க போறோம். அண்ணா, போய் துணி எடுத்துட்டு வாங்க. துணி
துணி எதுக்கு? சொல்றோம் பாட்டி. அண்ணே நீங்க போங்கண்ணே. போங்கண்ணே. இந்தாங்கம்மா. குடுங்க. வாய் தருங்க. அம்மா. அண்ணே உங்க முதலாளி அம்மா ஆரோக்கியமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தானே? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இவங்க தான் என் தெய்வம். அப்போ நீங்க வாங்க, அந்த பக்கம் பிடிங்க. நீங்க வாங்க, காலை பிடிங்க. சரிம்மா. அண்ணே நீங்க வாங்க, உலக்கைய பிடிங்க. இந்தாங்க. என்ன பண்றாங்க? நல்லா வச்சு தேங்க. நல்லா அழுத்தி தே. தென்றல், அம்மிக்கு பிடி தென்றல். இன்னும் நல்லா. நல்லா வச்சு பிடி. சஞ்சீவ், உன் முகத்துல இந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. நல்லா சிரி சஞ்சீவ், நல்லா சிரி. அண்ணா என்னன்னு பண்றீங்க? இங்க தாங்க. அப்பதான் வலி போகும். இருக்க பாட்டு. அபி குடி அவங்கள. பாட்டி இருங்க. பாட்டி இருங்க. சரியாயிடுச்சா? சூப்பர். ஏய், நிறுத்துங்கடி. ஏண்டி மசாஜ் பண்றேங்கிற பேர்ல என்ன வச்சு இஷ்டத்துக்கு விளையாடிட்டீங்களேடி. இதுல இப்போ சூப்பர்னு சொல்லி கைய வேற தட்டுறீங்களா? எவ்வளவு திமிரடி. ஐயோ பாட்டி, கோபப்படாம நாங்க எதுக்கு கை தட்டணும்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சரி, எதுக்குடி கை தட்டினீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் சுளுக்குன்னு சொல்லி நடக்க முடியாம நீங்க எப்படியெல்லாம் கதறிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ ஒலிம்பிக்ல கலந்துகிட்ட அத்லெட்டிக் பிளேயர்ஸ் மாதிரி பாஞ்சு ஓடுனீங்க பாத்தீங்களா? அதான் பாட்டி, அப்படியே எங்க உடம்பெல்லாம் புல்லரிக்க வச்சிட்டீங்க. இதெல்லாம் யாரால? நாங்க செஞ்ச மசாஜால. கரெக்டா? இப்ப நாம இத ஒத்துக்கலன்னா நாம சுளுக்குன்னு பொய் சொன்னத எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களே. என்ன பாட்டி தயங்குறீங்க? சும்மா சொல்லுங்க. நாங்க செஞ்ச மசாஜால தானே நீங்க இவ்ளோ சீக்கிரமா ரெக்கவர் ஆயிருக்கீங்க. ஆமா தெரியும். ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் நாங்க உங்களை பாராட்டி கை தட்டணும். ஓ அப்படியா? ஆ. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க ரெண்டு பேரும் நல்லாவே மசாஜ் பண்றீங்க. Thank you. Thank you. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். வெல்கம் வெல்கம் பாட்டி. இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் பாட்டி, தென்றல் உங்களை பத்தி பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்தா. என்னன்னு? நீங்க ரொம்ப தைரியமானவங்க, பெண் சிங்கம், பயங்கர துணிச்சலானவங்க, எதுக்கும் பயப்படாதவங்க, அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப் கொடுத்தா. ஆனா தென்றல் சொல்ற மாதிரி எல்லாம் நீங்க இல்ல. என்ன பாட்டி இப்படி முறைக்கிறீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க தென்றல் கொடுத்த பில்டப் அளவுக்கு எல்லாம் இல்ல. பாட்டி நீங்க அதுக்கும் மேல பாட்டி. வேற லெவல் பாட்டி நீங்க. என்ன சொல்ற துளசி? ஆமா பாட்டி, உங்களை நேர்ல பாக்கும்போதுதான் தெரியுது நீங்க எவ்வளவு கம்பீரமானவங்கன்னு. நீங்க ஒரு நவீன கால ஜான்சி ராணி. இந்த ஜெனரேஷனோட
கடைசி தைரியமான லேடி நீங்க தான் பாட்டி. எங்களுக்கு அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா உங்களை முதல்ல தான் பொறுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் பாட்டி, ஆசைப்படுறோம். இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல என் பிறவி பலனே அடைஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா நான் வீட்டுக்கு போறேன் பாட்டி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருங்க நல்லா இருங்க. சரி பாட்டி, ட்ரீட்மெண்ட் பண்ணதுல நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் மீட் பண்ணலாம். சரி வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். வரோம், பாய். ஆண்டாள் வாமா, ரெஸ்ட் எடுத்துக்கோ. வா நல்லதுக்கே கோலம் இல்லை. இவளுங்கெல்லாம் நல்லவளுங்களா இல்ல கெட்டவளுங்களா? ஒண்ணுமே புரியலையே. எதுக்கும் இவளுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கலாம். பாட்டி நாங்க போயிட்டு வரோம். என்னம்மா அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? உங்க எல்லாருக்கும் ஈவினிங் என் கெஸ்ட் ஹவுஸ்ல நியூ இயர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அந்த பார்ட்டிய அட்டெண்ட் பண்ணிட்டு தான் போகணும். என்ன எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறீங்க? நிஜமாவே எங்க அம்மா உங்களுக்காக தான் நியூ இயர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு கலந்துக்கிட்டு தான் போகணும். நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்ததுல உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சதோ இல்லையோ, எங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைச்சது. எங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி நீங்க எல்லார்கிட்டயும் எவ்வளவு க்ளோஸா பழகுனீங்க. உங்களெல்லாம் இப்பவே அனுப்புறதுக்கு எனக்கு மனசே வரல. இருந்து எல்லாரும் நியூ இயர் பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு தான் போகணும். பத்தாததுக்கு அதுக்கு ஃப்ரீயா மசாஜ் வேற பண்ணி விட்டுருக்கீங்க. இல்ல அத்தை, நீங்க எப்பவும் சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க. ஆனா துளசி இப்ப செஞ்ச மசாஜ்ல நீங்க இன்னும் ஜாஸ்தி சுறுசுறுப்பாயிட்டீங்கல்ல. ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிட்டீங்க. நான் அதத்தான் சொல்ல வந்தேன். என்னப்பா எதுவுமே பேசாம இருக்கீங்க? இல்ல அங்கிள், இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. இருந்து பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு போயிருங்களேன். இல்ல அங்கிள், வீட்ல 5 மணிக்கெல்லாம் திரும்ப வந்துருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதான். அதெல்லாம் ஒரு விஷயமாமா? போன் பண்ணி கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிருங்களேன், அவ்வளவுதானே. ஹாய் ப்ரோ. ஹாய். ஹலோ ப்ரோ. ஹாய் ஆகாஷ். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு மீட்டிங்ல ஸ்ட்ரக் ஆயிட்டேன், அதான் என்னால சீக்கிரம் வர முடியல. ஐயோ பரவாயில்ல ப்ரோ, நாங்களே இங்க முன்னாடி வரோங்கிற விஷயத்த உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடுச்சு. அதனாலதான் நீங்க இன்னைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போயிட்டீங்க. எனிவே பார்ட்டி கொடுத்த விருந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. எனக்கு அவ்வளவா திருப்தியா இல்லையே. அதனாலதான் இவங்களுக்காக ஈவினிங் நியூ இயர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அந்த பார்ட்டில அட்டெண்ட் பண்ணிட்டு போ சொன்னா இவங்க என்னடான்னா இப்பவே வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நோ 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 நோ, அதெல்லாம் முடியாது. எல்லாரும் இருந்து கண்டிப்பா பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு தான் போகணும். ப்ரோ என்ன தென்றல், உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்ல. என்ன எங்க சொல்ல விட்டாங்க? அவங்களாவே பேசிட்டு இருக்காங்க. பார்ட்டி உங்களுக்காக தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதை நீங்க அட்டெண்ட் பண்ணாம போனா பார்ட்டி மனசு கஷ்டப்படாதா? இவ்ளோ சொல்றாங்கல்ல, அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க. வேணும்னா உங்க வீட்ல நான் பேசட்டுமா? இல்ல பரவாயில்ல, நாங்களே சொல்லிக்கிறோம். என்ன துளசி, பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிட்டே போயிடலாம்ல? ஓகேடி.
பாட்டி யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக நாங்க இந்த பார்ட்டியை அட்டென்ட் பண்ணிட்டு போறோம். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இவ்ளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் கேட்காம உங்க ஃப்ரெண்டு சொன்னதும் சம்மதிக்கிறீங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. காலையில இருந்து உங்களை வச்சு செஞ்சது போதும்னு நினைச்சு நாங்க கிளம்பணும். ஆனா அது பத்தாதுன்னு நீங்களே ஆசைப்படும் போது நாங்க அதை மிஸ் பண்ணிடுவோமா என்ன? இருந்து உங்களை இன்னும் கொஞ்சம் செஞ்சுட்டே போறோம். மதியம் நான் கொடுத்த விருந்த கிண்டல் பண்ணீங்கல்ல, இப்ப நான் கொடுக்க போற பார்ட்டிய பார்த்து மிரள போறீங்கடி. அப்ப தெரியும் உங்களுக்கு இந்த ஆண்டாள் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. அப்புறம் இந்த பார்ட்டிக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ கூட நீங்க இன்வைட் பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் இருந்தாதான் பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஆகாஷ், நீ கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுப்பா. எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க யார் பாட்டி இருக்காங்க? ஸ்கூல்ல படிக்கிற டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க என்ன யார்கிட்டயும் பழக விடலையே. அப்புறம் எப்படி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க? எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னா நீங்க மட்டும் தானே பாட்டி. தென்றல், நான் வேணா சிதுவை இன்வைட் பண்ணலாமா? தாராளமா இன்வைட் பண்ணுங்க. ஆமா, சித்து வந்தா பார்ட்டி இன்னும் கலக்கட்டும். யாருப்பா அந்த சித்து? சித்து இஸ் a very genuine person பாட்டி. தென்றலோட எஃப்எம்ல ஒர்க் பண்றவன். ஆஹா, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நமக்கு ஃப்ரெண்டு தானே. அப்படி பார்க்க போனா தென்றலோட ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தானே. ஆக்சுவலா தென்றலோட மேனேஜரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிருந்தோம்ல, சித்து அங்கதான் எனக்கு க்ளோஸா ஃப்ரெண்டானா பாட்டி. வெரி ஸ்வீட் பர்சன். அப்புறம் பாட்டி, உங்களுக்கு கண்டிப்பா சித்துவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் ஆகணும் பாட்டி. சரிப்பா. ஆகாஷ், இவங்க எல்லாருக்கும் நம்ம கெஸ்ட் ஹவுஸோட லொகேஷனை ஷேர் பண்ணிரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. சரிப்பா. ஓகே ஓகே. உங்க எல்லாரோட ஃபோனுக்கும் லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. தென்றல், நான் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சித்துக்கு கால் பண்றேன். வரேன் ப்ரோ.